வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய துன்பங்கள் இருக்கும். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ துயரம் இருக்குது, இதை யார் தீர்த்து வைப்பான்னு தெரியல. எதுக்கும் யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது தான் எனக்கு யாரும் இல்லைன்று அந்த கவலை உங்களுக்கு வரும். ஆனால் இதுக்கு நீங்கள் கவலைப்பட வாய்ப்பே கிடையாது. நம்முடைய சீரடி பாபா இருக்கார் இல்லையா, அந்த மகா ஞானி நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய பக்தர்கள் துன்பங்களை அவர்கள் கேட்காமலேயே தீர்த்து வைக்கக்கூடிய மேஜிக்கான விஷயங்களை செய்யக்கூடியவர். உங்கள் அத்தனை பேருக்கும் அதை பற்றி தெரியும். இவர் தன்னுடைய பக்தர்களுக்காக 11 உறுதிமொழிகளை கொடுத்துருக்காரு. இந்த 11 வரிகளில் உங்கள் அத்தனை பேர் பிரச்சனையும் தீர்க்க போகுது. அது என்னன்றதை நான் இதில் சொல்கிறேன். நிச்சயமாக தவறாமல் கேளுங்க. அந்த 11 வாக்குறுதிகள். முதல் வாக்குறுதி, சீரடி மண்ணில் கால் வைப்பவர்களின் துன்பங்கள் முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு வருபவரை பாபா என்னைக்குமே கைவிடுறதில்லை. மசூதியின் படிக்கட்டுகளில் ஏறுபவர்களின் ஏழ்மையிலிருந்து விடுபடுவார்கள். ஏறுமுகமாக தான் இருக்கும், மன அமைதியும் செல்வமும் கிடைக்கும். நான் இந்த உடலை விட்டாலும் என் சமாதியிலிருந்து உங்களுக்கு உதவுவேன். இன்றைக்கும் அவர் அந்த கொடுத்த வாக்கை மீறாமல் சூட்சம வடிவத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. என் சமாதி உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் சொல்லும். நம்பிக்கையோடு என்னை தேடுபவர்களுக்கு நான் எப்போதும் காட்சியளிப்பேன். அதாவது நிச்சயமாகவே நம்ம நம்பிக்கையோடு வேண்டுதல் பண்ணோம்னா அந்த வேண்டுதல் நடக்கும். இவர் நம்மக்கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்கல. அவரை நம்ம தேடினோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நம்முடைய பிரச்சனையை அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகான். இந்த வாக்குறுதி ஒன்றும் நமக்காக கொடுத்தது. யார் என்னிடம் சரணடைகிறார்களோ அவர்களின் சுமையை நான் சுமைப்பேன். நம்முடைய கவலைகளை என்னுடைய கவலைகளாக நான் எடுத்துப்பேன். உனக்கு என்ன கவலை இருந்தாலும் அப்பா நான் இருக்கேன், உன்னுடைய கவலைகளை நான் பார்த்துப்பேன். நீ என்னை நோக்கி 1 அடி வச்சினா நான் உன்னை நோக்கி 10 அடி வருவேன். இது நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்த ஒரு ரகசியம். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் 1 அடி எடுத்து வச்சிங்கன்னா அவருடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். யார் தன் பாரத்தை என் மேலே போடுறாங்களோ அவங்களுக்கு நான் கடமைப்பட்டவன் ஆவேன். நம்மளுக்கே நல்லா தெரியும். அதாவது நம்மால் பாரம் சுமக்க முடியலன்னா தான் நம்முடைய கண்கள் இறைவனை தேடும், இறைவனை நினைக்கும். அவர்களுக்கு நான் கடமைப்பட்டவேன். அதாவது கடமைப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்வேன். நான் ஒருபோதும் கை விரித்ததில்லை. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்ட உதவிகளை செய்ய மறுத்ததில்லை. நம்ம நல்லா இருக்கும்போது இதெல்லாம் கேட்க தோன்றதில்லை. அவரை நினைக்க கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. அப்போ நம்ம நினைக்கும்போது அதை கேட்கும்போது அவர் கொடுக்காமையும் இருக்கிறதில்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறது வசதியாக இருந்தால் கேட்க மாட்டோம். நமக்கு துன்பம் வரும்போது தான் கேட்போம். ஆனால் அந்த இறைவன் நீ எப்படி கேட்டாலும் உனக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கார். நீங்கள் என்னை நினச்சிட்ருக்கீங்களா? என்னை நினைக்கிறவங்களா இருந்தால் நான் அவங்களுக்கு அடிமையாவேன். சாய் என துணிப்பவர், அதாவது சாய் அப்படின்னு துதிக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அவங்க மகிழ்ச்சி என்றைக்குமே குறையாது. ஓம் சாய்ராம் இந்த வார்த்தை சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இதற்கு ஒரு விளக்கம் சொல்லணுன்னா, இந்த பாபாவுடைய 11 வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. அவர் கோடிக்கணக்கான பக்தர்கள் அனுபவ உண்மைகள். உண்மையாகவே இந்த விஷயங்கள் அத்தனையும் பக்தர்கள் அனுபவித்த உண்மைங்க தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பாபாவை மனதால் நினைத்தால் அவர் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார். சபரி, அதாவது பொறுமை மற்றும் நம்பிக்கை, இவை இரண்டையும்
கடைபிடித்தால் பாபாவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வார்த்தைகள் அத்தனையும் ஒவ்வொன்றும் முத்தானவை. இதெல்லாம் செய்யறதுக்காக எங்கே இருந்து வந்தார் அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரியும். பஞ்சபூத ரகசியங்களை உள்ளடக்கியவர். அவர் பஞ்சபூதத்தையும் அடக்கிறாருன்னா அப்போ அவர்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கும்? தண்ணியும் அவர் சொல்கிற பேச்சை கேட்குது, நெருப்பும் அவர் சொல்கிறத செய்யுது. அதே போல் பூமியும் அவருக்காக காத்துட்ருக்கு, அவர் சொன்னதை செய்யுது. அதே போல் காற்றும் எந்த திசையில் வேண்டாலும் போகுது. வானம் ஆகாயமும் இதே மாதிரி தான். பஞ்சபூத சக்தி ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா அந்த சக்தியை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது உலகத்தில் நடக்கிற, இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு அபாரமான சக்தி. இந்த சக்தியால் செய்ய முடியாததே கிடையாது. உங்களுக்கு ஒரு துன்பம்னா நிச்சயமாக அது அவருடைய கண்களுக்கு போயிடும். அது உங்களுக்கு உடனே நிறைவேற்றக்கூடிய அவருடைய தியாகமற்ற உள்ளம்தான் அதுக்கு காரணம். நீ வசதியானவன், உனக்கு தான் உதவி செய்வேன், உனக்கு வசதி இல்லை, உனக்கு செய்ய மாட்டேன்னு கிடையாது. யாராக இருந்தாலும், ஏழையோ பணக்காரனோ, ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு அது விலங்காக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய மனம் கொண்டவர் தான் இந்த சாய்பாபா. அதுவும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை மாற்றி கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கேட்ட உங்களுக்கு நிச்சயமாக அந்த மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்குது. அதுக்கு சாட்சியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. நம்ம ஒரு இடத்துல இது இருக்குது, இந்த கடவுளுக்கு உயிர் இருக்குதுன்னு நினச்சாதான் அந்த கடவுள் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் அதை ஒரு கல்லாவோ அல்லது சிலையாவோ பார்த்தா நிச்சயம் உங்களுக்கு எந்தவித மாற்றமும் வாழ்க்கையில் நடக்காது. நம்ம நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன், நிச்சயமாக என் இறைவன் என்னை பார்த்துப்பான். இந்த வாக்குகள் தான் இறைவன் உங்களுக்கு உடனே வரக்கூடிய சக்தியை கொடுக்கும். நம்பிக்கை இல்லாத எந்த விஷயமும் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம சின்ன வயசில் கூட ஒரு கதை கேட்டிருப்போம். புலி வருது அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவான். ஆனால் அவனுடைய வாக்கு உண்மையாக பளிச்சு நிஜமாகவே இல்லாத இடத்துல கூட புலி வந்தது. நம்ம உண்மையான மனசோட, நம்ம சுத்தமான எண்ணத்தோட பிறருக்கு துரோகம் செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கை நலனுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட வேண்டுறது வீண் போகிறதே இல்லைங்க. நிறைஞ்ச மனசோட நீங்கள் கேட்குற உதவி கிடைக்கும். ஆனால் அந்த உதவியை நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்காமல் இல்லாதவங்களுக்கும் கொடுத்து உதவுங்க. இதை தான் அந்த பாபா எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியானதாக ஆசி வழங்குறாரு. யாருக்கும் பாகுபாடு பார்க்கல. நீ நல்லவன், நீ கெட்டவன் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய மனக்கவலைகளை, ஏன்னா மனக்கவலை தாங்க மனுஷனுக்கு அதிகமாக இருக்குது வாழ்க்கையில். அந்த கவலை தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சரணடைய வேண்டிய ஒரே இடம் இந்த சாய்நாதனுடைய அருள் தான். அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கங்க. ஓம் சாய்ராம் பதிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களை எனக்கு பகிருங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் முக்கால்வாசி பேர் மனத்துயரத்தோடு தான் இருக்காங்க. நம்ம செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த நல்ல விஷயங்களை இந்த கடவுளுக்காக நம்ம சொல்லும்போது அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்து நிறைய பேருடைய மனங்கள் சந்தோஷம் அடைக்கும். ஒரு மனுஷனுக்கு பணத்தால் சந்தோஷம் கொடுக்க வேணாங்க, ஆறுதலான வார்த்தை. அந்த ஆறுதலான வார்த்தையை நம்ம சொல்கிறதுனால நமக்கு நிறைய நல்லது நடக்கும். நீங்கள் இதை படிச்சுட்டு பயன்பெறுங்க. இந்த 11 வாக்குறுதிகளை மறக்காதீங்க.
இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடவுளோட அருளை பெறுறதுக்கு